பயப்படல, கோவப்படுறேன். அவங்க உங்க டியூட்டி அவங்க செய்யணும். உங்க டியூட்டி ஆபரேஷன் தியேட்டர்ல. இது ஒரு விதமான ஆபரேஷன் தான். சமூகத்துல புரியோடி போன புண்ணையும் ஆபரேஷன் மூலமா தான் குணப்படுத்த முடியும் டிஎஸ்பி சார். நான் வரேன். காஸ் கூட்டின்னு போலாமா, ஐஜி ஆபீஸ் கூட்டின்னு போயிடலாமா? முதல்ல புடிப்பையா, அப்புறம் கூட்டிக்கிட்டு போவோம் எங்க வேணாலும். உன் தில்லு முள்ளெல்லாம் எங்களுக்கு தெரியும். பார்த்தா டை கட்டின பெரிய மனுஷனா நீ? அவன் டைய கட்டுறான், கோவணத்தை கட்டுறான். வந்த வேலையை பாரு மேன். என்ன பெரிய மனுஷனா பேசுறீங்க நீங்க? நீ கொஞ்சம் இரு. என்ன என்ன சொல்றேனா? எது ஒண்ணையும் டீடைலா விசாரிக்கணும். எங்கயா போற? ஒரு திருட்டு பையன் ஓடிட்டு இருக்கா, அவன் உடனே பிடிக்கணும். விடுங்க. அல்ல இருக்கிறவன் பட்டாணி துண்ணானா, இல்லாதவன் இடிச்சு துண்ணானா? இவனே ஒரு சமூக விரோதி, இவன் போய் இன்னொரு சமூக விரோதியை பிடிக்க போறானா? நாங்க சார்பட்டா பரம்பரை, இடியப்ப நாயக்கம் பரம்பரையிலிருந்து வந்தவங்க. எங்க கிட்ட ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா, நீ என்ன பெரிய பில்லான்னு நினைப்பா? உனக்கு பில்லாவாவது குல்லாவாவது. ஐயோ ஐயோ வயித்துல
பரசுராம் யார்? யாரு பரசுராமா? எஸ் சார். அவசரமா பார்க்கணுமா? உடனே வரட்டுமா சார்? ஓ, நாளை காலையிலே தேவி ஹோட்டல் மாடியில் வந்து பார்க்கணுமா? அவசியம் வரேன் சார். ஓகே. என்ன மிஸ்டர் சுந்தரம், அப்படியே நின்னுட்டீங்க? பரசுராம் வரலைங்கிற ஏமாற்றமா, இல்ல நீங்க யாருங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சுங்கிற பயமா? யார் எவ்வளவுதான் எச்சரிக்கையா இருந்தாலும் ஒரு நாள் எல்லாரும் நியாயத்துக்கு முன்னாலே தலை குனிஞ்சுதான் ஆகணுங்கிறத இப்போவாவது புரிஞ்சுட்டுக்கலாம் மிஸ்டர் டிஎஸ்பி. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு ஆள் நீங்க, சமூக விரோதிகளை ஒழிக்க வேண்டிய ஒரு ஆள் நீங்க, தேச துரோகிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் நீங்க. இது எல்லாத்தையும் மறந்து அந்த அநியாய கும்பலை பிடிக்காம அவங்க கூடவே சேர்ந்து அவங்களுக்கே உதவி பண்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? அந்த பரசுராமனோட அக்கிரமத்தினாலே ஆயிரக்கணக்கான பேர் செத்தாங்களே, அப்ப கூட உங்களுக்கு பச்சாத்தாபம் ஏற்படல? லட்சக்கணக்கான பேர் கண்ணீர் விட்டாங்களே, அது பார்த்து கூட உங்களுக்கு இறக்க வரல? செத்து போனவங்களை உங்க அண்ணனோ தங்கச்சியோ அப்பாவோ அம்மாவோ இருந்திருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா? உங்களுக்கு இதயம் இல்லை, மனசாட்சி இல்லை, மனித தன்மையே இல்லை. உங்ககிட்ட ரிவால்வர் இருக்கு, கொல்ற தைரியமும் இருக்கு, சரியான காரணத்தை சொல்லி உங்க பதவியை காப்பாத்திக்கிற திறமையும் இருக்கு. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். சுடுங்க, தைரியமா சுடுங்க. உங்க உண்மையான சொரூபத்தை தெரிஞ்சுக்கிட்ட திருப்தியோட நான் சாகுறேன். சுடுங்க, come on. விஜய், நான் செய்த பாவங்களுக்கு இதுதான் சரியான தண்டனை. அண்ணா, என்ன காப்பாத்துங்க. அண்ணா, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். வெல்கம் டாக்டர் விஜய், வெல்கம் டு யூ. என்ன பேச்சு மூச்ச காணும்? ஓஹோ, முட்டாளாயிட்டுமே நினைச்சு வருத்தப்படுறியா? அவங்க தொழில அவங்க தான் செய்யணும்னு அப்பவே சொன்னேன். நாய் மாதிரி குலைக்க கழுத முயற்சி செய்யக்கூடாது, கழுத மாதிரி உதைக்க நாய் முயற்சி பண்ணக்கூடாது. சமூக விரோதிகளை அழிக்க நினைக்கிறப்போ சில சமயங்கள்ல நாய் கூட கழுதை மாதிரி உதைக்கும். யூ ஆர் கரெக்ட். அதனாலதான் சில நாய்களை வெளியே வர்றது தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், உன்னையும் உள்ள கொண்டு வந்துட்டேன். மத்த நாயெல்லாம் எங்க இருக்குன்னு பாக்குறியா? Come on.
அவங்கள அடிச்சா உனக்கு வலிக்கும், உன்னை அடிச்சா அவங்க அழுவாங்க. ராஸ்கல், இடியட், ஃபூல், இதெல்லாம் சாதாரண மனுஷங்களை திட்டுற வார்த்தைகள். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஐ நீட் சம்திங் மோர் than that. You bastard! Well said. இந்த மாதிரி திட்டுக்களை சின்ன வயசுல கேட்டு கேட்டு பழகி போறதுனால தான் நான் இன்னைக்கு ஒரு பெரிய மனுஷனா இருக்கேன். எனக்கு வேண்டிய டிஎஸ்பியும் மூர்த்தியும் சாகறதுக்கு நீதான் காரணம். தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். எஸ், யூ ஆர் கரெக்ட். நீ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கத்தான் போற. ஆனா நான் உன்னை உடனே சாக விட மாட்டேன். அணு அணுவா துடி துடிச்சு சித்திரவதைப்பட்டு நீ சாகணும். ஜோசப்! கூட்டிங்களா பாஸ்? வேண்டாம் பாஸ், ப்ளீஸ் பாஸ், என்ன கொல்லுடாதீங்க, கும்பிடுறேன் பாஸ், ப்ளீஸ். வேண்டாம் பாஸ், ப்ளீஸ். வேண்டாம் பாஸ், வேண்டாம் பாஸ், என்ன கொல்லுடாதீங்க, ப்ளீஸ். வேண்டாம் பாஸ், என்ன கொல்லுடாதீங்க. வேண்டாம் பாஸ், பாஸ் ப்ளீஸ். இன்னும் 5 நிமிஷத்துல இவ எப்படி பைத்தியமாக போறாங்கிறத டாக்டர் விஜய் அண்ட் கோ எல்லாரும் பாருங்க.